சமுத்திரகனி, கௌதம் வாசுதேவ் மேனன், லக்ஷ்மி பிரியா சந்திரமௌலி, அபிநயா இவங்க ஆக்டிங்கில் அறிமுக இயக்குனர் ராம் சக்ரி அவர்கள் ரைட்டிங் அண்ட் டைரக்ஷனில் உருவான கார்மேனி செல்வம் படத்தோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். இந்த மூவியோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 2.5 hours. ஹே கைஸ், வெல்கம் டு சினிமேட்டிக்ஸ். இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அட் தென் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னென்னா, லோவர் மிடில் கிளாஸை சேர்ந்த சமுத்திரகனி ரிச் பர்சனான ஜிவிஎம்கிட்ட கேப் டிரைவராக ஒர்க் பண்ணுறாரு. சமுத்திரகனியை ஒரு டிரைவராக மட்டும் இல்லாமல் அவர் ஃபேமிலியில் ஒரு மெம்பராகவே பார்க்குறாரு ஜிவிஎம். சமுத்திரகனியோட ஒய்ஃப் லக்ஷ்மி பிரியா ஒரு தள்ளுவண்டி கடை வச்சுருக்காங்க. ஜிவிஎம் 1 month ஃபாரின் ட்ரிப் போக காரை சமுத்திரகனிகிட்ட கொடுத்துட்டு போகிறாரு. ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக சமுத்திரகனி ஜிவிஎம்க்கு தெரியாமல் அவர் காரை ஒரு 2 நாளைக்கு கேப் ரைடுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி ஓட்டுறதுனால நிறையா பணமும் சம்பாதிக்கிறாரு. எப்படியா பணக்காரன் ஆயிடணும்னு ஒரு பக்கம் கடன் நிறையா வாங்குறாரு, இன்னொரு பக்கம் ராப்பகலாக கண்ணு மூச்சு கேப் ஓட்டுறாரு. தன் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் பணத்து பின்னாடியே ஓடிக்கிட்டே இருக்காரு. இப்படி போயிட்டு இருக்கிற லைஃப்பில் திடீர்னு அப்சைட் டவுனாக எல்லாமே மாறுது. இந்த சிச்சுவேஷனை சமுத்திரகனி அண்ட் ஃபேமிலி எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றது தாங்க இந்த கார்மேனி செல்வம். அறிமுக இயக்குனர் ராம் சக்ரி எப்படியாவது நம்ம மேலே வந்துட மாட்டோமான்ற லோவர் மிடில் கிளாஸ் லைஃப்பை வச்சு அவங்க கேரக்டர் மூலிமா ஒரு லைட் ஹார்ட்டட் மூவியை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. மெயினாக ஒரு 4-5 கேரக்டர்ஸை மட்டுமே சுற்றி படம் ரிவால்வ் ஆகும். இப்போ இருக்கிற உலகத்தில் மக்கள் கடன் ஈஸியாக வாங்கிட்டு அதை திருப்பி கட்டுறதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்கன்றதை ரொம்ப யதார்த்தமாகவே காமிச்சிருந்தார். சமுத்திரகனி சும்மாவே கருத்து விதைகளை தூவி விடுவார். இந்த மாதிரி மிடில் கிளாஸ் படத்தில் கேட்கவே தேவையில்ல. மூவி டைலாக்ஸ் நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ஆப்டாகவும் அதே சமயம் நோட்டபுளாகவும் இருந்துச்சு. அண்ட் சொந்த ஒரு குடும்பத்தை விட்டு பணத்துக்காக வெளிநாட்டில் கஷ்டப்படுற அனைத்து மக்களுக்கும் இந்த படம் சமர்ப்பணம்னே சொல்லலாம். அதை லைட் ஹார்ட்டடாகவும் லெஸ் இம்பாக்டோடையும் கன்வே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். பணத்துக்கு பின்னாடி நாயா ஓடனா என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்ன்ட்டு ரொம்ப அழகாகவே காமிச்சிருந்தாங்க. இந்த படத்தோட பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதோட ரன் டைம் தாங்க. ஒரு சிம்பிள் கான்செப்டை ரொம்ப லென்த்தாக போட்டு ஸ்ட்ரெச் பண்ணிட்டாங்க. ஃபாரினில் போய் கஷ்டப்படுற கோட் மாதிரியான படங்கள்லாம் பார்த்துட்டு இதோட தாக்கம் ரொம்ப கம்மியாகவே தான் தெரிஞ்சுது. செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ் ஆகுது. இவ்வளோ ப்ரீத் டைம் இந்த படத்துக்கு தேவையில்லையும் தாங்க தோணுது. செல்வம் கேரக்டருக்குனே ஆர்டர் கொடுத்து செஞ்ச மாதிரி சமுத்திரகனி இந்த கேரக்டருக்கு ரொம்ப பக்காவாக பொருந்துறாரு. எமோஷனல் சீன், டைலாக் டெலிவரின்னு எல்லா இடங்களையும் ஸ்கோர் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்காரு. சமுத்திரகனி மாதிரியே கௌதம் வாசுதேவ் மேனனுக்கும் செம்ம ஆப்டான கேரக்டர். அவருக்கே உண்டான ஃப்ளூயன்சி ஸ்டைல்னு அவர் சாம்னஸ்னால சம்பத் கேரக்டரை சூப்பராகவே பண்ணியிருந்தார். ஒரு மிடில் கிளாஸ் ஒய்ஃபாக லக்ஷ்மி பிரியா சந்திரமௌலி தன்னோட ஆசைகள், தன்னோட உறவினர்கிட்ட ஏற்பட்ட தன்மான பிரச்சனைனால தாலியை அடகு வைக்கிறதுன்னு அவங்க சைட்லேருந்து யதார்த்தமான நடிப்பையே கொடுத்துருந்தாங்க. அடுத்து அபிநயா, கார்த்திக் குமார், படவா கோபின்னு இவங்க சைட்லேருந்து டீசெண்டான பர்ஃபார்மன்ஸே கொடுத்துருந்தாங்க. யுவராஜ் தக்ஷன் டிஓபியில் கடலோரமாக இருக்கிற செல்வம் வீடு, அது பக்கத்தில் இருக்கிற ட்ரீ ஹவுஸ், சென்னை வாழ்வியல்னு எல்லாமே ரொம்ப அழகாகவே படம் பிடிச்சிருந்தார். மியூசிக் கிளவுட் ஸ்டுடியோ ஒர்க்கில் சாங்ஸ் அண்ட் பிஜிஎம்ஸ்லாம் ஆவரேஜ் தான், பட் சாங்ஸோட லிரிக்ஸ் கொஞ்சம் நோட்டபுளாக இருந்துச்சு. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் பர்ஃபார்மன்ஸ், யதார்த்தமான டைலாக்ஸ் அண்ட் மெசேஜ் ஆஃப் த ஸ்டோரி. சினிமோட்டோகிராஃபி. நெகட்டிவ்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மூவி டியூரேஷன், ஸ்ட்ரெச் பண்ணி எடுக்கப்பட்ட செகண்ட் ஆஃப், ஆழமே இல்லாத கதை, இதெல்லாம் தாங்க. ஓவராலாக ஒரு மிடில் கிளாஸ்க்கு தேவை பணமாக குடும்பமானு தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்க்க வேண்டிய படம் தாங்க இது. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், கோ அண்ட் வாட்ச் த லைட் ஹார்ட்டட் பட் லெஸ் இம்பாக்ட் கார்மேனி செல்வம். சினிமேட்டிக்ஸ் ரேட்டிங் ஃபார் திஸ் மூவி 6 out of 10. Thank you guys.